வெல்கம் டு மிகுல் வேர்ல்ட் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.4ல சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின். In a parallelogram PQRS, PM and PN are the height of corresponding to the sides QR and RS respectively. If the area of the parallelogram is 900 square centimeter and the length of PM and PN are 20 centimeter, 36 centimeter respectively, find the length of the sides QR and SR. நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த QRும் இந்த SRும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இதோட ஏரியா கொடுத்துட்டாங்க 900 அப்படின்னு. இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டேன். கன்சிடரிங், இப்போ என்ன கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கியூஆரை ஃபஸ்ட்டு பேஸாக வச்சு போட போகிறோம். இந்த கியூஆர் வந்து பேஸாக இருந்தது அப்படின்னா அப்போ ஹச் என்னவா இருக்கும்? 20. அதான் 20. இந்த கியூஆர் பேஸ்ன்னு வச்சாச்சுல, அதை நான் பேஸ் நமக்கு வேல்யூ தெரியாது, அப்போ நான் பீனே வச்சுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஏரியா 900 கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்போது பி இன்ட்டு ஹெச் ஃபார்முலா ஈக்குவல் 900. பியோட அளவு நமக்கு தெரியாது, பின்னே நம்ம வச்சுக்கிட்டோம். ஹச் கொடுத்துருக்காங்க 20 அப்படின்னு, ஈக்குவல் டு 900. அப்போது பி ஈக்குவல் டு 900. இந்த 20 இங்கே டிவைடில் போயிடும். 0 0 கேன்சல். 1 2s are 2, 4 2s are 8, 5 2s are 10. அப்போது பி ஈக்குவல் டு 45 சென்டிமீட்டர். பிங்கிறது என்னது நம்ம வச்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு? கியூஆர். அப்போ கொஷினில் கேட்டிருந்த கியூஆரோட மதிப்பு என்ன? 45 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த எஸ்ஆர். இப்போ இதுவும் அதே மாதிரி தான். செகண்ட் ஒன்னில் இந்த எஸ்ஆரை பேஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நான் பேஸை பின்னு வச்சுக்கிட்டேன். இது பேஸாக இருக்கும்போது இதுக்கு ஹைட் என்னவா இருக்குது? இந்த 36ஆக இருக்குது. அப்போ ஹச் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். ஏரியா ஃபார்முலா என்ன? பி இன்ட்டு ஹெச். ஏரியாவோட அளவு 900. அப்போ பி இன்ட்டு ஹெச் வந்து 36 இஸ் ஈக்குவல் 900. அப்போ பி ஈக்குவல் 900 டிவைடட் பை 36. 9 4s are 36, 2 4s are 8, balance 1. 2 4s are 8, balance 2, 5 4s are 20. 3 3s are 9, 7 3s are 21, 5 3s are 15. 1 3s are 3, 2 3s are 6, 5 3s are 15. அப்போ B equal 25 சென்டிமீட்டர். இப்போ Bங்கிறது என்னது? SR. அப்போ SR equal to 25 சென்டிமீட்டர். அப்போ கொஷினில் கேட்டிருந்த இந்த QRும் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த SRும் கண்டுபிடிச்சிட்டோம். கொஷின் நம்பர் 8. If the base and height of the parallelogram are in the ratio 7:3 and the height is 45 centimeter, then find the area of the parallelogram. இங்கே வந்து பேஸும் ஹைட்டும் 7 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 7:3 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ரேஷியோ எழுதியாச்சு 7:3ன்னு. பேஸ் பி வந்து 7x. ஓகேவா? ஹைட்டு வந்து இது 3x. இந்த பாட்டனை எக்ஸ்னு வச்சுக்கிட்டு கொஷினில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட் வந்து 45 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போது ஹைட்டு 45 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது ஹச் நம்ம என்ன வச்சுக்கிட்டோம்? 3x. 3x ஈக்குவல் டு 45 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 45 டிவைடட் பை 3. 1 3s are 3, 1 3s are 3, பேலன்ஸ் 1, 5 3s are 15. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சாலும் ஈஸியாக பேஸும் ஹைட்டும் கண்டுபிடிச்சாலும். ஹைட்டு தேவையில்ல, கொடுத்துட்டாங்கல்ல. பேஸ் பாருங்கள், பேஸ் ஈக்குவல் டு 7x. ஏன்னா இந்த 7 பார்ட். அப்போது 7 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 15. 7 5s are 35, 5 பேலன்ஸ் 3, 1 7s are 7 + 3 10 சென்டிமீட்டர். ஸோ நம்ம பேஸும் இருக்குது, ஹச் இருக்குது. இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் என்ன? பி இன்ட்டு ஹெச். அப்போ பியோட அளவு பேஸ் என்ன? 105 இன்ட்டு ஹெச்சோட அளவு 45. ஸோ 105 45 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5s are 25,
5. 5 fours 20. So 2, 4. 5, 2, 7, 4. So 4725 centimeter square. Question number 9. Find the area of the parallelogram ABCD. அதாவது இந்த ABCDங்கிற parallelogramக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். If AC is 24, இந்த AC வந்து 24 கொடுத்துருக்காங்க. BE, DF வந்து ஈக்குவல், அதாவது இந்த DF இந்த BE ஈக்குவல், அது 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த டோட்டலுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ADCங்கிற ட்ரையாங்கிளும் ABCங்கிற 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? அப்போது ஏரியா ஆஃப் த parallelogram ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ADC ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABC. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? 1/2 B இன்ட்டு H ஸ்கொயர் யூனிட்ஸ். பாருங்கள், இப்போ இந்த இதில் இதை நான் பியாகவும் இதை ஹெச்சாகவும் வச்சுக்கிட்டேன். அப்போ 24, 8. ஸோ ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADC. இந்த ADCயில் 24 வந்து பேஸாகவும் 28 வந்து ஹெச்சாக வச்சுருக்கேன். அப்போது 1/2 24 இன்ட்டு 8 ப்ளஸ் இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABCயில் இதை பேஸாகவும் இதை ஹெச்சாக வச்சுருக்கேன். அப்போ 24, 8. இதுவும் அதே 24, 8 தான். 1/2 இன்ட்டு 24 இன்ட்டு 8. அதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது, 2க்கும் உள்ள அளவை எழுதியாச்சு, அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணாலே நம்ம ஏரியா ஆஃப் parallelogram கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு 1 2s are 2, 12 2s are 24. 1 2s are 2. நான் இதை கேன்சல் பண்ணிட்டேன். 4 2s are 8. ரிமைனிங் இருக்கிறா எழுதுங்க. 12 இன்ட்டு 8 ப்ளஸ் 24 இன்ட்டு 4. இதெல்லாம் ஆட் பண்ணாலே உங்களுக்கு வேல்யூ வந்துடும். 8 2s are 16, பேலன்ஸ் 1, 1 8s are 8 ப்ளஸ் 1 9, ப்ளஸ் 4 4s are 16, பேலன்ஸ் 1, 4 2s are 8 ப்ளஸ் 1 9. 96 ப்ளஸ் 96 என்ன வரும்? 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் த parallelogram வேல்யூ. கொஷின் நம்பர் 10. The area of the parallelogram ABCD is 1470. இந்த ABCDயோட parallelogram, இது parallelogram, இதோட ஏரியா கொடுத்துருக்காங்க 1470. இப்போ ABயோட வேல்யூ 49னா ADயோட வேல்யூ 35 கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த ஹைட்டு, இந்த ஹைட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த parallelogram கொடுத்துருக்காங்க 1470 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏபி ஈக்குவல் டு பேஸ், அதாவது நான் இந்த ஏபியை ஃபஸ்ட்டு பேஸாக வச்சுக்கிட்டேன். அப்போ எவ்வளோ அளவு? 49. ஸோ 49 சென்டிமீட்டர். இது பேஸாக இருக்கும்போது எனக்கு எது ஹைட்டாக இருக்கும்? இந்த டிஎஃப் தான் ஹைட்டாக இருக்கும். அப்போ ஹைட் ஈக்குவல் டு டிஎஃப். ஏரியா ஃபார்முலா என்ன? பி இன்ட்டு ஹெச். ஏரியாவோட அளவு என்ன? 1470 ஈக்குவல் டு பேஸ் வந்து 49, ஹச் வந்து டிஎஃப்னே வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ டிஎஃப் ஈக்குவல் டு 1470 டிவைடட் பை 49. 7 7s are 49, 2 7s are 14, 1 7s are 7, இது ஒரு 0. 1 7s are 7, 3 7s are 21, 0. அப்போ டிஎஃபோட அளவு கண்டுபிடிச்சிட்டோமா? 30 சென்டிமீட்டர். அடுத்து நம்ம இதை பேஸாக வச்சுக்க போகிறோம். இந்த ஏடி ஆஸ் பேஸ், ஸோ தான் எழுதியிருக்கேன். now considering AD as base. இது பேஸாக இருக்கும்போது ஹைட் எதுவாக இருக்கும்? இதுவாக தான் இருக்கும், அதாவது BE. அப்போ ஏடி வந்து 35னா ஹைட்டை பின்னு வச்சாச்சு. ஏரியா ஃபார்முலா என்ன? பி இன்ட்டு ஹெச். இதுக்கும் அதே ஏரியா தான். 1470 ஈக்குவல் டு பேஸ் வந்து 35, ஹச் வந்து BE. அப்போ BE ஈக்குவல் டு 1470 டிவைடட் பை 35. 5 7s are 35, 2 7s are 14, 1 7s are 7, ஒரு 0. 1 5s are 5, 4 5s are 20, பேலன்ஸ் 1, 2 5s are 10. அப்போ கொஷினில் கேட்டிருந்த அந்த இன்னொரு ஹைட் பியோட அளவு என்ன? 42 சென்டிமீட்டர். கொஷினில் கேட்டிருந்த 2 ஹைட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். கொஷின் நம்பர் 11.
ஒன் ஆஃப் த டயகனல்ஸ் ஆஃப் அ ராம்பஸ் த்ரைஸ் த அதர். ராம்பஸில் ஒரு டயகனல் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு டயகனலை விட த்ரைஸ் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. இஃப் த சம் ஆஃப் த டயகனல்ஸ் இஸ் 24, அதாவது 2 டயகனல் ஆட் பண்ணால் 24 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், லேட்டர் ஒன் ஆஃப் த டயகனல், அந்த ஒரு டயகனலை நான் D1 வச்சுட்டேன். இன்னொரு டயகனல் எப்படி இருக்கான்னு சொல்லியிருக்காங்க, த்ரைஸ் த அதர்ஸ். அப்போது 3 × D1, அப்போ 3D1. சம், அதாவது 2 ஆட் பண்ணால் 24 வருது. அப்போது ஃபஸ்ட்டு டயகனல் D1 தான், ரெண்டாவது D2 வந்து 3D1 ஈக்குவல் டு 24. அப்போ 2 ஆட் பண்ணால் 4D1 இஸ் ஈக்குவல் 24. அப்போ D1 ஈக்குவல் 24 டிவைடட் பை 4. இந்த 4 கீழே வந்துடும்ல, அப்போ 6. அப்போ ஃபஸ்ட்டு டயகனலோட அளவு என்ன, 6 சென்டிமீட்டர். ஓகே, இப்போது ரெண்டாவது டயகனல் கண்டுபிடிச்சிடலாம். D2 வந்து 3D1, அப்போ 3 × 6, D2 ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர். இப்போ நம்ம 2 டயகனலும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஏரியா ஆஃப் ராம்பஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஃபார்முலா என்ன, ½ × D1 × D2. அப்போ ½ × D1ஓட அளவு என்ன, 6 × D2ஓட அளவு என்ன, 18. இப்போ 1 2s are 2, 9 2s are 18. அப்போ 9 6 are 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் கொஷினில் கேட்டிருந்த ஏரியா ஆஃப் ராம்பஸ். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 12. A man has to build a rhombus shaped swimming pool. அவன் என்ன பண்ணுறான், ராம்பஸ் ஷேப்பில் ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கான். அதில் ஒரு டயகனல் பாருங்கள் 13 சென்டிமீட்டர், 13 மீட்டர். அப்போ ஃபஸ்ட்டு டயகனலாக நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், 13 மீட்டர் வச்சிடலாமா? அதர் டயகனல் D2 எப்படி இருக்குன்னா, ட்வைஸ் த ஃபஸ்ட் ஒன், ஃபஸ்ட் ஒன்னை விட ட்வைஸ் 2 டைம்ஸ். அப்போ D2 எப்படி இருக்கும், 2 × 13 26 மீட்டர். ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபைண்ட் த ஏரியா கண்டுபிடிக்கணும். சிமெண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 15 ரூபா. நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஏரியா A ஈக்குவல் டு D1 × D2. அப்போ A ஈக்குவல் டு 1/2, D1ஓட அளவு 13 × D2ஓட அளவு 26. 1 2s are 2, 1 2s are 2, 3 2s are 6. 13 × 13 169 மீட்டர் ஸ்கொயர். காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் 1 மீட்டர் ஸ்கொயர், ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 15 rupees. நமக்கு இருக்கிறது 169 மீட்டர் ஸ்கொயர். அப்போ அதுக்கு எவ்வளோ ஆகும், 169 × 15. 169 15ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 9 5s are 45, balance 4. 6 5s are 30, 34, 4 balance 3, 8. So 9 6 1 5. ஸோ எவ்வளோ ஆகுது, ₹2535. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பேரலோகிராம். பேரலோகிராமோட ஹைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஹூஸ் பேஸ் இஸ் 4 times த ஹைட். பேஸ் எப்படி இருக்கா, ஹைட்டை விட 4 times. ஏரியா வந்து 576. ஸோ ஏரியா கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த ஹச் தெரியாத ஹச்னு வச்சுக்கிட்டோம். பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 4 times h. ஸோ 4 × h. ஏரியா ஃபார்முலா என்ன, B × h. ஏரியாவோட அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 576 ஈக்குவல் டு பியோட அளவு என்ன, 4 × h இன்ட்டு ஹெச்சோட அளவு ஹெச்ஏ தான். அப்போ 576 ஈக்குவல் டு 4 h × h h². அப்போ h² ஈக்குவல் டு 576. இந்த 4 எங்கே வந்துடும், கீழே வந்துடும். 1 4s are 4, 1 4s are 4, balance 1, 4 4s are 16, balance 1, 4 4s are 16. அப்போ h² ஈக்குவல் டு 144. இந்த 144 எப்படி பிரிக்கலாம்னா 12 × 12 பிரிக்கலாம். அப்போ h² 12² எழுதிடலாமா, ஸ்கொயர் போயிடும்ல. அப்போ ஹச்சோட அளவு என்ன, 12 சென்டிமீட்டர். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட். ஸோ நம்ம ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோம், பேஸும் கண்டுபிடிச்சிடலாம். பேஸ் B ஈக்குவல் டு 4 times h தானே. அப்போ 4 × 12.
4 2s are 8, 1 4s are 4. அப்போ பியோட அளவு என்ன? 48 சென்டிமீட்டர். அடுத்து question number 14. The tabletop in the shape of the trapezium with measurement given figure. Find the cost of the glass used to cover the table to the rate of 6 per 10 square centimeter. இது வந்து ட்ரபீசியம் ஷேப்பில் இருக்குது. ஏபியோட அளவு கொடுத்துருக்காங்க, ஹெச் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எழுதியாச்சு. ஏ வந்து 200, பி வந்து 150, ஹெச் வந்து 50. ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஃபார்முலா என்ன? ஏ ஈக்குவல் டு 1/2 ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ஈக்குவல் டு 1/2, ஹெச்சோட அளவு 50, ஏவோட அளவு 200 ப்ளஸ் பியோட அளவு 150. 25 ஆயிருமா? அப்போ ஏ ஈக்குவல் டு 25 350. 350 and 25 மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஏரியா என்ன கிடச்சிருக்குது? 8750 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுக்கு கிளாஸுக்கு 10 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 6 rupees ஆகுது. நமக்கு இருக்கிறது 8750 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு அப்படின்னா 6 இன்ட்டு இந்த வேல்யூ போட்டுடலாம். இங்கே 10 இருக்குல்ல, அப்போ 8750 டிவைடட் பை 10 இன்ட்டு 6. 0 0 கேன்சல். இங்கே 10 இருக்கிறதால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கீழே 10 போட்டுருக்கோம். இல்லைனா ரெண்டே அப்படி மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 6 are 30, பேலன்ஸ் 3. 6 7 are 42, 3யும் 45 ஆறு, பேலன்ஸ் 4. 48 4ம் 52. ஸோ எவ்வளோ ஆகுதுன்னா 5250 rupees. கொஷின் நம்பர் 15. அறிவு ஹேஸ் அ லேண்ட் ஏபிசிடி. அறிவு வந்து ஏபிசிடின்னு ஒரு லேண்ட் வச்சுருக்கான். இந்த போர்ஷன் ஏபிஇடி. ஏபிஇடி வந்து கல்டிவேஷனுக்காக யூஸ் பண்ணுறான், அதாவது விவசாயத்துக்காக யூஸ் பண்ணுறான். சரியா? இப்போ ஈங்கிறது மிட் பாயிண்ட். ஃபைண்ட் த கல்டிவேஷன் ஏரியா. அப்போது இந்த கல்டிவேஷனுக்காக யூஸ் பண்ண இந்த ஏரியாவோட இதோட ஏரியா கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த அளவு 24 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவுமே 24 தான். ஓகேவா? இது வந்து 18 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏபிசிடி இஸ் அ ட்ரபீசியம். அது வந்து ட்ரபீசியம் ஷேப்பில் இருக்குது. அதோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 18 மீட்டர் எழுதியாச்சு. ஒன் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் ஏ ஈக்குவல் டு 24 மீட்டர். ஒரு சைடு கொடுத்துருக்காங்க 24 மீட்டர் அப்படின்னு. வந்து மிட் பாயிண்ட் அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம இதை நான் ஏன்னு வச்சுக்கிட்டேன், ஒரு பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு பி இது வேணும். ஓகேவா? அப்போது இது வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னா, மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி. இந்த அளவை 2 ஆள் நம்ம ஊற்றுடலாம். அப்போ பி எப்படி இருக்கும் அப்படின்னா 24 டிவைடட் பை 2. 1 2s are 2, 1 2s are 2, 2 2s are 4. அப்போ பி ஈக்குவல் டு 12 மீட்டர். ஸோ நம்ம ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம். கொஷினில் ஹெச்சும் கொடுத்துருக்காங்க. இப்போது அவங்க கேட்ட ஏரியா ஆஃப் கல்டிவேட்டட் லேண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் 1/2 ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ 1/2 ஹெச்சோட அளவு என்ன? 18. ஏ ப்ளஸ் பினா ஏவோட அளவு 24 ப்ளஸ் பியோட அளவு 12. 1 2s are 2, 9 2s are 18. அப்போ 9 36. 9 4s are 54, பேலன்ஸ் 5. 9 3s are 27, 27 plus 5 32. 324 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் கல்டிவேட்டட் லேண்ட். ஸோ இதோட செகண்ட் சாப்டர் முடிஞ்சுது. அடுத்த கிளாஸில் 3rd சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.